ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் சூப்பராக சுவையான அவல் லட்டு இப்படி செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் லட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப் அவல் இருந்தால் போதுங்க. 10-15 நிமிஷத்தில் இந்த அவல் லட்டை செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது அவல் நல்லா மொறுமொறுப்பாகிரும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. அவல் அளந்தால் அதே கப்பில் 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இதையும் அவல் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரைச்சிட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். 1/4 கப் அளவு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சிடணும். கடாயில் அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமாகவே தேங்காய் கருகிரும். இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது லட்டு 2-3 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதையும் அவல் கூட சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க அவல் தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும். அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வடிச்செடுத்துடணும். வடிச்செடுத்த வெல்லத்தை கடாயில் சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்க்கும் போது லட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சிருக்க அவலை வெள்ளை தண்ணியில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்துடணும். 1 கப் அளவு அவலுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக ஜீனி சேர்த்து கூட இந்த லட்டை செய்யலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் 10-15 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த லட்டை செஞ்சிடலாம். நம்ம சேர்த்துருந்த வெள்ளை தண்ணி வத்திருச்சு. அவல் திரண்டு வந்துருச்சு. இதுதான் சரியான அளவு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். மிதமான சூடில் இருக்குது. இப்போ லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிடலாம். எந்தளவு உங்களுக்கு லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கங்க. லைட்டாக அழுத்தி உருட்டினோம்னா லட்டு விரிசல் இல்லாமல் உடையாமல் வந்துடும். சூப்பரான சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.